அஞ்சலி அம்மா அஞ்சலி செத்துட்டா. அஞ்சலி செத்துட்டா. அஞ்சலி ஏன் அஞ்சலி பயந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா ஏன் அஞ்சலி ஒளிஞ்சிட்டு இருக்க? தீபா, அம்மா பிரியா என்ன என்ன பண்ணிட்டா தெரியுமா? தீபா, பிரியா அஞ்சலிக்கு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்ப நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். என்ன அவ கூப்பிட்டா, நான் உள்ள போனேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஏண்டி கூப்பிட்ட? சீக்கிரம் சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவில என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? சீரியல் பார்த்துட்டு ஓ, இருந்தேன். சீரியலா? ஆமா. என்ன கதை? அத ஏண்டி கேக்குற? அது அவன் குழந்தைய தூக்கிட்டு போய் எங்க குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கற உங்களுக்கு டிவி சீரியல் முக்கியமா போச்சா? உங்களெல்லாம் இதாண்டி நடந்துச்சு. அப்புறம் நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அம்மா, என்ன பிரியா மம்மி எடுத்துட்டு போய் படிப்பு சொல்லி தரேன்னு கோவமா பேசினாங்கம்மா. அவங்க ஒரு குச்சியால அடிக்க வந்தாங்கம்மா. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். அவங்க ரொம்ப நேரமா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. அப்புறம் நிறைய பொருளை உடைக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சுமா. அம்மா, நான் கடைக்கு போகும்போது அஞ்சலியை பத்திரமா பாத்துக்கோங்கம்மான்னு தானே சொல்லிட்டு போனேன். ஏய், நானும் அவ பாடம் சொல்லி கொடுக்கறான் தாண்டி டிவி பார்க்க வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுடி. ஏய், வந்துட்டாளே. என்ன அஞ்சலி செத்துட்டாளா? உயிரோட இருக்கிறாளே இவ காவியா. காவியா பிரியா மம்மி ஏம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. இனிமே எப்பவும் பிரியா மம்மி கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? சரிம்மா. நீ போ. ஏய் நில்லு, நீ அவளை போ சொல்ற? நான் அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டாமா? உன்ன மாதிரி நானும் பொறுப்பு இல்லாம இருந்தா அவ எப்படி ஜீனியஸ் ஆவறது? அவ ஒழுங்கா படிச்சாதான் அடுத்த வருஷம் அவளுக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுக்க முடியும். சரி சரி, படிக்கலாம். போ, நீ போய் புக் எடுத்துட்டு வா செல்லம். போ. மா, நீங்க போய் மாத்திரையை கொண்டு வாங்கம்மா. நைட்டு சரியா தூங்கல. போய் புக் எடுத்துட்டு வா, நான் உனக்கு படிப்பு சொல்லி தரேன். சரி, சரியா? போங்க. நீ சொல்றத கேக்கல அப்படியே அடிச்சிடுவேன். போங்க அந்த பக்கம். நான் படிப்பு சொல்லி தருவேன். இங்க பாரு காவியா, நீ நல்லா படிக்கணும், சரியா? பாப்பாக்கு பால் கொண்டு வந்து கொடு. இந்தாங்க பிரியா, இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டா தானே படிப்பு சொல்லி கொடுக்க முடியும். அப்ப அவளுக்கு கொடு. இத போட்டா எப்படி படிக்க முடியும்? படிக்க புக் தானே வேணும். இத நீங்க போட்டுக்கிட்டாதான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்பதானே உங்களால தெம்பா சொல்லி கொடுக்க முடியும். அப்படியா? அப்ப கொடு 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 கொடு. கொடுங்க. மா, அவங்களுக்கு தூக்கம் வரும். நீங்க மத்தியானம் எழுப்பி சாப்பாடு கொடுத்துருங்க. எப்படி இருந்த பொண்ணு இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாலே. மா, கவலைப்படாதீங்க. பிரியா சீக்கிரமா குணமாயிடுவாங்க. எங்களாலதான் உனக்கு ரொம்ப சிரமம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்க கூட்டிட்டு போய் தூங்க வைங்க. போங்கம்மா. வா காவியா, வா வா வா. நான் காவியாக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் அப்புறம் சொல்லி கொடுக்கலாம். அம்மா, என்னை இனிமே தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கம்மா. இல்லடா, இனிமே நான் எங்க போனாலும் உன்னை கூடவே கூட்டிட்டு போறேன்டா. பிரியா குழந்தைய ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமே குழந்தைய தனியா விடக்கூடாது. ஏய் மாயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? செல்வியும் அவங்க அம்மாவும் ஏதோ ஒரு ஓலைச்சூடி ஜோஷியரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கடி. அப்படியா? ஆமாண்டி. எதுக்காக போனாங்கன்னே தெரியல. ஆனா அங்க போயிட்டு வந்ததுல இருந்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.
சாமி கும்பிடுறது என்ன, நெத்தியில விபூதி வைக்கிறது என்ன, அப்பப்பா ரொம்ப பூரிப்பா இருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. சந்தோஷ பார்க்க அவன் ரூமுக்கு போயிருக்கா. அப்படியா? சரி வா நம்ம போய் பார்க்கலாம். வா. என்ன சொல்ற செல்வி? நீ சொல்றது என்னால் நம்ப முடியல. ஜோஷியம், ஜாதகம், சம்பிரதாயத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஜோஷியத்துல சொல்ற விஷயம் சிலது பழிக்கும், பழிக்காம கூட போகும். சில நேரத்துல நம்ம பேசுறத வச்சு அவங்க பலனை சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இல்ல சந்தோஷ், கண்ணம்மா அம்மாவும் இதே தான் சொன்னாங்க. அதே தான் இப்ப ஜோசியரும் சொல்றாரு. நம்ம குழந்தை கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்கு. என்னம்மா சொல்ற இவ? ஜோஷியத்துல குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லையே. இல்ல சந்தோஷ், நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி குழந்தைய தேடி ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். என்னது? ஹாஸ்பிட்டல் போனியா? ஆமா சந்தோஷ். அது மட்டும் இல்லாம எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியையும் நான் போய் விசாரிச்சேன். என்ன சொன்னாங்க? உன் குழந்தை சாவலம்மா. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு மாத்தி வச்சிட்டம்மா. என் குழந்தை இப்ப எங்க இருக்கு? அவங்க உண்மையை சொல்றதுக்குள்ள இறந்துட்டாங்க சந்தோஷ். இல்லைன்னா அன்னைக்கே குழந்தையை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஏ மாயா, என்னடி இது புது கதையா இருக்கு? ஒருவேளை நாம செஞ்ச திருட்டுத்தனம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? முதல்ல இங்க இருந்து போ. என்னடி என்ன திட்டுற? நான் உன்னை போன்றல. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது என்ன நடந்திருக்குன்னு என்னால யூகிக்க முடியல. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இப்ப குழந்தைய எந்த நம்பிக்கையில தேடுறது? இதுக்கு மேல என்ன தெரியணும் சந்தோஷ்? நம்ம குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு மட்டும் தெரியுது. நாம எப்பவும் தொலைச்ச இடத்துல தான் தேடணும் சந்தோஷ். நம்ம குழந்தைய பத்தி விசாரிக்க நான் ஒருத்தையே ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருந்தேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. நீ இப்ப என் கூட வந்து விசாரிச்சா நாம நிச்சயமா உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ், நம்மளோட வாரிசு எங்கேயோ கஷ்டப்பட நாம விடணுமா? நாம நல்லா இருக்கும்போது நம்ம குழந்தை மட்டும் கஷ்டப்படணுமா? நீ சொல்றது உண்மையா இருந்தா நம்ம குழந்தைய நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே வரலாமா? வரும். வந்து தொலையும். என்ன வீடு இவ்வளவு அனலாக இருக்கிறது? அனல் அல்லடா முட்டாள், குளோபல் வார்மிங் என்று பெயர். நீ கேள்விப்பட்டிருப்பாயே. உன்னை போன்ற வெள்ளைக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசியின் வினைதான் இந்த நாட்டை சுட்டி எரிக்கிறது. தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம் என்று நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த கெமிக்கலின் வெப்பத்தால்தான் நாடே வெப்பமாகிவிட்டது. இதை புரியாத முட்டாளே, இது அனல் அல்ல, வெப்பம், வெப்பச்சலனம். நாங்க புதிதாக ஒரு வரியை அறிமுகப்படுத்துகிறோம். நீ என்னதான் முறுக்கு மீசை வைத்து மணிமகரம் சூட்டியிருந்தாலும் உன்மேல் பெண் வாடை வீசுகிறது. அதனால்
நீ மறக்காமல் வழியை காட்டிவிடு குட்டி. யாரேடா குட்டி என்று சொல்கிறாய்? பட்டி. ஓ, உனக்கு மலையாளம் தெரியுமா கட்டபொம்மா? கோபம் வந்தால் மலையாளம் என்ன, பெங்காலி கூட பேசுவேன். இங்கிலீஷ், மரியாதை, ஃபோன் நம்பர், சாட்டிங். தமிழ் தெரிகிறது, வாயில் நுழைகிறது. நான் ஏன் கற்க வேண்டும் இங்கிலீஷ்? எங்களோட பள்ளிக்கூடம் வந்தாயா? பாடம் படித்தாயா? பக்கத்தில் இருக்கும் பிள்ளைகளை கிள்ளி விளையாடினாயா? கணக்கு வகுப்பில் தூங்கி வழிந்தாயா? தமிழ் வாத்தியாரின் தலையை பார்த்து தலை சீவினாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு படிக்கணும் இங்கிலீஷ்? யாருக்கு கொடுக்கணும் மரியாதை? போரடித்து நேர்குவிக்கும் உழவர் கூட்டம் உங்கள் தலைகளை நேர்கதிர்கள் போல் குவித்துவிடும். ஜாக்கிரதை. அஞ்சலி, சூப்பரா பேசுன. உனக்கு பிடிச்சிருக்கா அஸ்வந்த்? பிடிச்சிருக்கு. நீயும் நல்லா நடிச்சடா. சும்மா கதை விடாத அஞ்சலி. என்னோடது சின்ன வேஷம், உன்னோட தான் பெரிய வேஷம். அநேகமா உனக்கு தான் பரிசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணலாமா? என்னடா? கட்டபொம்மன் கிட்டப்ப நான் போட்டுக்க, நீ ஜாக்சன் துறை கட்டப்ப போட்டுக்கோ. டேய், உன்னால வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் இல்ல ஃப்ளோல பேச முடியாதுடா. நீ திக்கிடுவ. யாரு? நான் திக்குவேனா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன். அதனால தாண்டா சொல்றேன், நீ வெள்ளக்காரன் கிட்ட பிள்ளையே இரு. இல்ல இல்ல, எனக்கு பரிசு கிடைச்சிட்டா. என் பேர் தாமசர்மே. ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதை எப்படி நான் கெடுத்துக்க முடியும்? டேய் டேய், எனக்காகடா. டேய், ஐயோ இந்த பையா. உன்னதான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் ஏன்டா வந்த? வெளியே போ. ஆண்டி, என்ன வெள்ளக்காரன் நினைச்சு வெளியே போக சொல்றீங்களா? நான் அஸ்வந்த். தெரியும்டா, அன்னைக்கு எங்க வீட்ல வந்து உதவாங்கிட்டு போன மக்கு பிளாஸ்டரி அஸ்வந்த் தானே நீ? யார பார்த்து மக்க பிளாஸ்டின்னு சொல்றீங்க? நான் பயங்கரமான புத்திசாலி. வேணா காவியாவை கேட்டு பாருங்க. ஆமா மம்மி, அஸ்வந்த் இப்போ நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏய், இவன் உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. இவன் கூட சேரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும். ஐயோ, நம்மள மறுபடியும் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், நாளைக்கு ஸ்கூல்ல காவியாக்கு காம்படிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அவ கூட சேர்ந்து ஒட்டுக்கஜா அடிக்கலான்னு பாக்குறியாடா? ஒட்டுக்கஜாவா? ஆண்டி, இதெல்லாம் என்ன வார்த்தை? டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு நல்லா நடிப்பான்னு தெரிஞ்சு அவ கூட சேர்ந்து நீயும் பேர் வாங்கிடலான்னு பாக்குறியா? எப்பவுமே கட்டபொம்மன் தான் ஜெயிப்பாரு. ஆண்டி, எனக்குன்னு எப்பவுமே ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. நான் இப்ப கூட ஜாக்சன் துறை கேட்டப்பல கலகிட்டு போயிட்டே இருப்பேன். இவெல்லாம் டயலாக் பேசினாதான் கை தட்டுவாங்க, ஆனா ஸ்டேஜில் ஏறினாலே கை தட்டுவாங்க. காவியா, இவன் ஓவரா பேசுறான்ல, இவனு இத்தனோண்டு இருந்துகிட்டு நீயும் உன்னை விளம்பரப்படுத்திப்பியா? சொல்லு. அந்த பயம் இருக்கட்டும். நாளையில இருந்து ஸ்கூல்ல காவியா சொல்றபடி தான் நடந்துக்கணும். இனிமே நீ எங்க வீட்டு பக்கம் அடிக்கடி எல்லாம் வரக்கூடாது, புரியுதா? சரி ஆண்டி. கெட் அவுட். அடி பாவி, உங்க அம்மா காதை கிள்ளிட்டு போயிட்டாங்க. நீ ஸ்கூலுக்கு வா, உனக்கு இருக்கு. டேய், எங்க அம்மா இப்படி நடந்துக்கிட்டத மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன பழி வாங்கிடாதடா. நீ தான் நாளைக்கு ஜாக்சன் துறை கெட்டப்ப போடணும். மறக்காம ஸ்கூலுக்கு வந்துடுறா. சரி சரி, வந்து தொலைறேன். டேய், நீ என்ன இங்க இருந்து போகலையா? ராஸ்கல் ஓடிட்டான். அவன் கூட என்னடி உனக்கு பேச்சு? வா போலாம்.
அங்கிள் மாயா டேய் பாட் ஆஃப் பண்றேன் வா மாயா உட்காரு. நான் ஒன்னும் உட்காரதுக்கெல்லாம் வரல. டேய் கொஞ்சம் வெளில இருக்க. சொல்லு மாயா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? செல்வியோட குழந்தைய கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிழிச்ச. என்ன இன்னும் ஒரு 200 எபிசோட் போகுமா? என்ன மாயா கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணாம வேற என்ன பண்ண சொல்ற? செல்வி காணாம போய் 5 வருஷம் ஆச்சு. இதுவே பெரிய கேப். அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷமா நான் அந்த குழந்தைய கடத்திட்டேன், அந்த குழந்தைய அந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன், அதை இப்ப கொன்னுடுவேன் அப்ப கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு படம் காட்டிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க நான் என்ன முட்டாள நினைச்சியா? இல்ல மாயா, அந்த குழந்தைய கொல்றதுக்கு தான் நான் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்க? ஒரு குழந்தைய கொல்றதுக்கு போய் இவ்ளோ காரணம் சொல்லிட்டு இருக்க? மாயா, அது பிறக்கும்போது பச்சை குழந்தை, அதுக்கு இப்ப 5-6 வயசு இருக்கும். இப்போ அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நிறைய பேர் சப்போர்ட் இருக்கு. போயும் ஒரு குழந்தைய கொல்ல முடியலன்னு காரணம் சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? இத பாரு மாயா, நான் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். முடியாததால தான் இப்போ வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேவை நான் சொன்ன வேலை முடிஞ்சுதா இல்லையான்றதுதான். நீ சொல்ற காரணத்தையும் கதையும் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் இங்க வரல. இப்ப பிரச்சனை நேரடியாவே வந்துடுச்சு. செல்விக்கு அவ குழந்தை உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவ குழந்தைய நெருங்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கா. மாயா, அவ முயற்சி பண்றதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா அவ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த குழந்தை அவகிட்ட கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உன் அளவுக்கு மத்தவங்க எல்லாரும் முட்டாள் கிடையாது. செல்வி ரொம்பவே உஷாராயிட்டா. அவ கையில குழந்தை கிடைச்சிட்டா நம்ம ஆடுன இவ்ளோ நாடகத்துக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த அளவுக்குலாம் நான் விடவே மாட்டேன் மாயா, நீ பயப்படாத. விடாம செல்வி அவ குழந்தைய கண்டுபிடிச்சு கொஞ்சம் போது அவ கையில இருந்து தூக்கி நீ கொஞ்சுவியா? இனிமே எனக்கு உன் உதவிலாம் தேவைப்படாது. நீ குழந்தைய கொல்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. என்ன மாயா, என்ன சொல்ல வர? ஆமா, இனிமே நானே போராடி அந்த குழந்தைய எப்படியாவது கொன்னுடுறேன். ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? ஆமா, உன்னால அந்த குழந்தைய கொல்ல முடியாதுங்கிற விஷயத்த இனிமேலும் என்னால புரிஞ்சுக்க முடியலனா என்னை விட பெரிய முட்டாள் வேற யாருமே இல்ல. இனிமே நீ குழந்தைய கொல்லுவேன்னு நான் நம்ப தயாரா இல்ல. என்ன எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குழந்தை செல்வி கையில கிடைச்சதுன்னா பறி போக போறது ஏன் வாழ்க்கை தான். அதனால உன்னை நான் நம்பிட்டு இருக்கிறத விட நானே களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையை என்னாலேயே நான் காப்பாத்திக்க முடியும். ஓஹோ, அப்போ என்னால முடியாதுங்கிறத நீ வேற மாதிரி சொல்ற அதானே? இதுல நான் முடிவு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னால முடியாதுங்கிறது தான் உண்மை. தப்பா பேசுற மாயா, ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். நீ உழைச்சதுக்கான ரிசல்ட்டே தெரியலையே, அப்புறம் நீ உழைச்சேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. மாயா, அந்த குழந்தைய கொல்றது அவ்வளோ சுலபமான விஷயமே இல்ல. அது ரொம்ப கஷ்டம். சொன்னா புரிஞ்சுக்கோ. கஷ்டம் கஷ்டம்னு சொல்றியே, விஷயம் இப்ப கை மீறி போயிட்டு இருக்கு. செல்வி கையில குழந்தை கிடைச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? அது எப்படி மாயா கிடைக்கும்? அந்த குழந்தை தான் இப்ப என்னோட கஸ்டடியில இருக்கேன். அந்த குழந்தை உன்னோட கஸ்டடியில தானே இருக்குன்னு சொல்ற, அப்புறம் ஏன் கொல்லாம இருக்க? அந்த குழந்தை எங்கன்னு சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அதுக்காகவா மாயா நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன்? அந்த குழந்தை தங்க முட்டை போடுற வாத்து. இதோ பார், இந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இப்ப நீ என்ன சொல்ல வர அதை நீ ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. அந்த குழந்தை கொல்ற ப்ராசஸ்க்கு இது வரைக்கும் எவ்வளோ பணம் செலவாயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ இன்னும் கூட எனக்கு எவ்வளோ பணம் தர வேண்டியிருக்கு தெரியுமா? நீ அவ்வளோ அசால்ட்டா அந்த குழந்தைய அடையாளம் கட்ட சொல்ற. இப்பவே நீ என்னை மதிக்க மாட்டேன்ற. நாளைக்கே உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா நீ என்னை எப்படி மதிப்ப? நீ எனக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தைய கூட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் நீ அந்த குழந்தைய என்ன வேணா பண்ணிக்கோ. ஓ, என்கிட்டயே நீ அந்த டீல் பேசுறியா? பின்ன எல்லாமே வியாபாரம் தான். இப்ப கூட நீ என்கிட்ட வியாபாரம் தானே பேசிட்டு இருக்க. சித்தப்பான்ற மரியாதை கொடுத்தா பேசிட்டு இருக்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. அந்த குழந்தைக்கு உண்டான விலையை கொடுத்துட்டு நீ போயிட்டே இரு. அதுதான் ஜென்யூனா இருக்கும். பிசினஸ்னா பிசினஸ் தான். சரி, எவ்வளவு வேணும்? சந்தோஷோட சொத்து மதிப்பு பல கோடி. நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை. எனக்கு வெறும் ஒரு 5 கோடி கொடுத்துரு, நான் பாட்டுக்கு ஒதுங்கிக்கிறேன். 5 கோடியா? ஆமா மாயா, அந்த குழந்தைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்.
அந்த குழந்தை மட்டும் உன் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்னு நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த குழந்தை சந்தோஷோட வாரிசு. உன் குழந்தையோட போட்டி போட்டா சந்தோஷோட பாதி சொத்து அந்த குழந்தைக்கு தான் போய் சேரும். எப்படியும் சந்தோஷோட சொத்து மதிப்பு ஒரு 1000 கோடினா ஒரு 500 கோடி அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துடும். நல்லா யோசிச்சு பாரு. நான் கேட்கறது வெறும் 5 கோடி தான், ரொம்ப சின்ன அமௌண்ட். கடைசியில என்கிட்டயே பேரம் பேசிட்டல. நான் பண்ண ஒரே முட்டாள்தனம் உன்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சதுதான். என் அப்பா இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என் அப்பா உன்னை நம்பினாரு, அதனால உன்னை நான் நம்பினேன். அதனாலதான் இந்த வேலையை உன்கிட்ட நான் கொடுத்தேன். ஆனா நீ இப்போ என்னையே பிளாக்மெயில் பண்ற. அந்த குழந்தைய நீ இவ்ளோ நாள் கொல்லாம விட்டு வச்சது எதுக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்கிட்ட இப்படி ஒரு பேரம் பேசணும்னு தானே அந்த குழந்தைய கொல்லாம விட்டு வச்சிருக்க. நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ மாயா. எனக்கு தேவை பணம், பணம் மட்டும்தான். அதை தர முடியுமா முடியாதா? பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சத நீயே போய் பார்த்துக்கோ.